மூட்டு வலி வீக்கோன்ற தொந்தரவோட வர நோயாளிகிட்ட உங்களுக்கு மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே டாக்டர் எனக்கு இது மறுபடியும் வளருமா, தேஞ்சு போனது மறுபடியும் பழையபடி ஆகுமா அப்படின்ற கேள்வி தான் உடனே கேட்பாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம விஞ்ஞான ரீதியாக ஆராயலாம் வாங்க. முதல்ல மூட்டு தேய்மானம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். முக்கியமான கால் முட்டி வீக்கி நீ ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் 2 விதமான எலும்புகள் ஒன்றோட ஒன்று சேருது. கீழிருந்து ஒரு எலும்பு, மேலேருந்து ஒரு எலும்பு. முக்கியமாக மேலேருந்து வர்றது பெரிய எலும்பு ஃபீமர்னு சொல்கிறது, கீழேருந்து வர்றது டிபியான்றது. இது ரெண்டும் சேர்ற இடத்துல ஒரு மென்மையான வழுவழுப்பான குஷன் போன்ற ஒரு ஜவ்வு இருக்குது. அதைத்தான் கார்டிலேஜ் அப்படின்றோம். முட்டி தேஞ்சு போச்சுன்றது முக்கியமாக இதைத்தான், இந்த கார்டிலேஜ் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது. முழங்கால் முட்டின் உள்பகுதியை தெளிவாக காட்டுற 3D அனிமேஷன் இது. இதில் எலும்புகளுக்கு இடையே இருக்கும் மென்மையான கார்டிலேஜ் லேசான நீல நிறத்திலும் மூட்டு சீராக அசைய உதவுற சைனோவியல் ஃப்ளூயிட் ஒளிரும் விளைவுகளுடனும் தெளிவாக காட்டப்படுது. இந்த ஜவ்வு கார்டிலேஜ் தான் நம்ம உராய்வை தடுக்குது, மென்மையான இயக்கத்தை அந்த ஜாயிண்டில் உருவாக்குது, வலியை குறைக்குது, அதிர்வுகளை குறைக்குது. வயசாக ஆக இல்லை காயம் பட்டா, உடல் எடை அதிகமானா, சில நேரங்களில் மரபியல் காரணங்களால் இந்த மூட்டானது ஜவ்வு தேஞ்சு போகுது. இந்த ஜவ்வு தேய்கிறத தான் நாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கார்டிலேஜ் தேய்ந்து போவது என்று கூறுகிறோம். முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு. முட்டியில் அந்த கார்டிலேஜ் தவிர சீரான இயக்கத்துக்கு ஒரு ஆயில் போல் ஒரு லூப்ரிகண்ட் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிட்னு. வயசாக ஆக அதுவும் குறைஞ்சி போகுது. அதனால் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது. வலி என்பது எச்சரிக்கை மணி. கார்டிலேஜ் தேய்வதே உண்மையான பிரச்சனை. சரி, இந்த கார்டிலேஜ் தேஞ்சு போச்சு, ஏன் மறுபடியும் வளர்றதில்ல? உடம்புல மற்ற எல்லா உறுப்புகள்லையும் இந்த வளர்ச்சி இருக்குது. தோல் தேஞ்சு போச்சுன்னா அடிப்பட்டால் மறுபடியும் வளர்ந்துருது. எலும்பே உடஞ்சி போச்சுன்னா கூட மறுபடியும் ஒட்ட வச்சிடலாம், ஒட்டிக்குது. ஏன் இந்த கார்டிலேஜ் மட்டும் தேஞ்சு போனால் வளர்றதில்ல? இந்த கார்டிலேஜுக்கு இரத்த ஓட்டம் ரொம்பவும் கம்மி. மறுபடியும் தன்னைத்தானே புதுப்பிக்கும் திறன் குறைவு. அதுக்கு புதிய செல்கள் உருவாகும் திறமையும் குணமாக்கும் திறனும் ரொம்ப குறைவு. தோல் ஒரு சுறுசுறுப்பான தொழிலாளின்னா கார்டிலேஜ் ஓய்வு பெற்ற அதிகாரி. அப்படின்னா இன்டர்நெட்டில் பேப்பரில் நம்ம பார்க்குறோமே 100% கேரண்டி கார்டிலேஜ் திரும்பி வளரும், முழுசாக வளரும், பழையபடி வளரும்ன்ற விளம்பரங்கள்லாம் பொய்யா? ஆம். கார்டிலேஜ் மீண்டும் வளருமா? இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான பொசிஷன் படி கார்டிலேஜ் தேய்ந்து போய்விட்டால் முழுமையாக மறுபடியும் வளராது, வளர வைக்க முடியாது. சில புதிய விஞ்ஞான நம்பிக்கைகள், ஆராய்ச்சிகள் இந்த திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றன. சீக்கிரமே நமக்கு நல்ல முடிவு கிடைக்கலாம். அற்புத மருந்து எதுவும் இல்லை, ஆனால் அற்புதமான முன்னேற்றங்கள் உள்ளன. சரி, புதுசாக கார்டிலேஜை உருவாக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையாவது பாதுகாக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியும். எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலேயே மேற்கொண்டு மோசமாகாமல் இருப்பதற்கு நாம் சில வழிமுறைகளை அனுசரிக்கணும். உடம்பு எடையை குறைக்கணும், சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், தேவையான உடற்பயிற்சிகளை செய்யணும். இந்த வழிமுறைகள் மூலம் மேற்கொண்டு மோசமாகாமல் பாதுகாக்கலாம். முதல்ல உடற்பயிற்சி கார்டிலேஜ் வளர உதவுமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்ன்றது உடற்பயிற்சி கால் தசைகளை வலுப்படுத்த உதவும், மூட்டில் கொஞ்சம் வலியை குறைக்க உதவும், வழக்கமான இயக்கத்தை மேம்படுத்த உதவும். ஆனால் புதுசாக கார்டிலேஜ் வளர உதவாது. உடற்பயிற்சியின் போது தொடைப்பகுதி தசைகள் குவாட்ரிசெப்ஸ் எவ்வாறு சுருங்கி விரிகின்றன
என்பதை காட்டுற அனிமேஷன் இது. இந்த தசைகள் வலுவடைதன் மூலம் உடல் எடையின் காரணமாக முழங்கால் மூட்டுக்கு கிடைக்கும் எந்திர அழுத்தம் மெக்கானிக்கல் ப்ரெஷர் எவ்வாறு குறைந்து தசைகளால் சமமாக தாங்கப்படுது என்பதை இது விளக்குது. இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் வழக்கம் போல வலியை குறைக்கலாம், தசைகளை வலுப்படுத்தலாம், இயக்கத்தை மேம்படுத்தலாம். ஆனால் புதுசாக கார்டிலேஜ் வளர உதவாது. அதனால் புதுசாக கார்டிலேஜை உருவாக்க முடியாது. எக்ஸசைஸ் மூட்டை புதிதாக்காது, ஆனால் மூட்டை பாதுகாக்கிற காவலாளி அது. அடுத்து மூட்டின் மிகச்சிறந்த நண்பன் உடல் எடை குறைப்பு. அதிகமான உடல் எடை தான் மூட்டின் மேலே ஹெவியாக பாரத்தை ஏற்றி வைக்குது. ஒவ்வொரு கிலோ வெயிட் அதிகமாகிறதும் 4 மடங்கு 4 கிலோ வெயிட்டை இந்த மூட்டின் மீது எக்ஸ்ட்ராவாக ஏற்றி வைக்குது. அதனால் உடல் எடை குறையிறது கார்டிலேஜ் மறுபடியும் வளர்கிறதுக்கு உதவுது. வலி குறையும், மூட்டு இயக்கம் மேம்படும், கூடவே தேய்மான வேகம் குறையும். முழங்காலின் சிறந்த நண்பன் எக்ஸசைஸ், அடுத்த நண்பன் எடை குறைப்பு. இப்போது நம்ம சாப்பிட்ற உணவின் பங்கு என்ன இந்த மூட்டு தேய்மானத்தில் அப்படின்றத பார்க்கலாம். எந்த அளவு சரியான உணவை சாப்பிட்டால் அது மூட்டு தேய்மானத்துக்கு உதவும் என்பதை பார்க்கலாம். சரியான உணவை நாம் தேர்ந்தெடுத்து உண்டால் அது மூட்டு தேய்மான வேகத்தை குறைக்கும், மூட்டை பாதுகாக்கும், அழற்சியை குறைக்கும், மூட்டின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சரியான உணவுகள்னா முக்கியமாக புரதச்சத்து, வைட்டமின் சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், வைட்டமின் டி, கால்சியம், நிறமுள்ள காய்கறிகள் இவையெல்லாம் முக்கியம். முதல்ல புரதச்சத்தை பார்ப்போம். புரதச்சத்து எந்த விதத்தில் உதவுது? கார்டிலேஜக, மசில்ஸு, லிகமெண்ட்ஸு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு புரதச்சத்து தேவை. முட்டை, மீன், பால், தயிர், பன்னீர், பருப்பு வகைகள், கொண்டக்கடலை இதெல்லாம் புரதத்துக்காக சாப்பிடலாம். அடுத்தது வைட்டமின் சி. கொல்லாஜன் உருவாக்கிறதுக்கு வைட்டமின் சி முக்கியம். அது எதில் கிடைக்கும் நமக்கு? நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை, குடமிளகாய் இதெல்லாம் சாப்பிடலாம். அடுத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எதுக்கு உதவுதுன்னா அழற்சி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ஆகுது. சார்டின் மீன், மத்தி மீன், சால்மன் மீன், ஆலிவ் விதை, வால்நட் இதெல்லாம். அடுத்து வைட்டமின் டி எதுக்கு உதவுதுன்னா எலும்பு பலம், தசை பலத்தை கூட்டுறதுக்கும் வலி குறையறதுக்கும் உதவுது. காலை சூரிய ஒளி, முட்டை மஞ்சள் கரு, மீன், ஃபோர்ட்டிஃபைட் மில்க் இதிலெல்லாம் வைட்டமின் டி கிடைக்கும். கால்சியம், எலும்பு வலிமைக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். பால், தயிர், ராகி, எள், முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிடலாம். நிறமுள்ள காய்கறிகள் கடைசியாக 6வது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டை வாழி வழங்குது நமக்கு. கேரட், தக்காளி, பீட்ரூட், பசலைக்கீரை, புரோக்கோலி இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டங்க. எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதிக சர்க்கரை, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் உணவுகள் இதெல்லாம் குறைக்கணும். ஏன்னா இந்த உணவுகள்லாம் அழற்சியை அதிகமாக்கிறோம். அதை அழற்சியை குறைக்கிறதுக்காக இந்த உணவுகளை நிறுத்தணும். நாம் உட்கொள்ளும் உணவில் இருக்கிற வைட்டமின் D3, கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்து மூலக்கூறுகள் க்ளோயிங் பார்ட்டிகல்ஸ் முழங்கால் மூட்டுப்பகுதிக்கு சென்று தேய்மானம் அடையத் தொடங்கும். இந்த ஜவ்வு திசுக்களை எவ்வாறு சென்றடையுது அப்படின்றத இது காட்டுது. அவற்றை பலப்படுத்துகின்றன எப்படி என்பதை இது விளக்கிற ஒரு அனிமேஷன். சரி, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் விளம்பரங்கள் வருதே, எல்லாரும் அதை தானே வாங்கி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் உதவுமா? உதாரணத்துக்கு குளுக்கோசமைன், கான்ட்ராக்டின், கொல்லாஜன் இதெல்லாம் வலியை குறைக்கலாம், மூட்டு இயக்கத்தை மேம்படுத்தலாம். ஆனால் புதிய கார்டிலேஜை உருவாக்காது. சப்ளிமெண்ட் ஒரு உதவியாளர் தான்.
அது ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை. அடுத்தது ரொம்பவுமே பேசப்படுகின்ற பிஆர்பி இன்ஜெக்ஷனை பற்றி பார்க்கலாம். பிஆர்பினா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்றது. நோயாளியினுடைய சொந்த ரத்தத்திலேருந்து இதை எடுக்கிறோம். க்ரோத் ஃபேக்டர்ஸை மூட்டு நெல்லில் செலுத்துகிறோம். அதனால் அழற்சியை குறைக்கலாம், வலியை குறைக்கலாம், திசு பழுதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் உதவலாம். ஆரம்பம் மற்றும் நடுத்தர தேய்மானம் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் உதவலாம். பிஆர்பி ஒரு உதவியாளர் மட்டுமே, மந்திரவாதி இல்லை. அடுத்தது பிஆர்பியை விட அதிகம் பேசப்படுறது ஸ்டெம் செல் தெரப்பின்றது. இப்போ இந்த ஸ்டெம் செல்ன்றது வெவ்வேறு விதமான செல்களாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு செல். இந்த ஸ்டெம் செல் தெரப்பி வழக்கம் போல வலியை குறைக்கலாம், செயல்திறனை மேம்படுத்தலாம், பழுது திறனை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸ்டெம் செல் ஒரு நம்பிக்கை, இன்னும் இறுதி தீர்வு இல்லை. இது ஒரு வளர்ந்து வரும் துறை. அடுத்து ஹையலுரானிக் ஆசிட்ன்றதை மூட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறது. வழக்கமாக மூட்டில் இருக்க உராய்வை குறைக்கிற திரவம் குறைஞ்சி போகிறதுக்கு பதில் இந்த ஹையலுரானிக் ஆசிட் ஒரு லூப்ரிகண்ட்டாக போய் செயல்படுது. கதவுல கீச்சு கீச்சு சத்தம் வந்தால் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம் இல்லையா, அது மாதிரி தான் ஹையலுரானிக் ஆசிடை கொஞ்சம் விட்டால் மூட்டில் கொஞ்சம் உராய்வு குறையும், பிரச்சனை குறையும். அடுத்தது நவீன சிகிச்சை ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். இது நரம்புகளை நேரடியாக தாக்குதல் செய்து வலியை அற்புதமாக குறைக்கிறது. ஆர்எஃப்ஏ வலியின் அளவை குறைக்கிறது, நோயை முழுவதுமாக அகற்றுவது கிடையாது. அடுத்து இயற்கையாக குணமாற திறனை தூண்டுற ஒரு எக்ஸ்ட்ரா தெரப்பி இருக்குது. அது ப்ரோலோ தெரப்பி ஒரு சிறப்பு கரைசல். இது ஊசி மூலம் ஜாயிண்டில் செலுத்தப்படுது. இயற்கையின் பழுது பார்க்கும் திறனை இது ஊக்குவிக்கிறது. லிகமெண்ட்ஸ் டெண்டன்ஸை வலுப்படுத்துது. சில நேரங்களில் உடலை குணப்படுத்த சிறிய தூண்டுதலே போதுமானது. எதிர்கால மருத்துவம் எந்த நிலையில் இருக்குது? நம்ம கார்டிலேஜை காப்பாற்ற டிஷ்யூ என்ஜினியரிங், அட்வான்ஸ்டு செல் ரிசர்ச், ரீஜெனரேட்டிவ் மெடிசின், ஜீன் தெரப்பி போன்ற துறைகள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். இன்றைய உண்மை என்ன? 100% புதுசாக கார்டிலேஜை உருவாக்க முடியாது பழையபடி. ஆனால் வலியை குறைக்கலாம், ஓயின் வேகத்தை நிறுத்தலாம், பாதுகாக்கலாம் ஜவ்வை மூட்டை, வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம், மூட்டுக்கான சர்ஜரி ஆப்ரேஷனை தள்ளி போடலாம். ஆப்ரேஷன்றது எப்போ தேவை அப்படின்னா, மூட்டு கம்ப்ளீட்டாக தேஞ்சு போச்சு, எலும்புக ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு உராயுது, வலி பொறுத்துக்க முடியல, மருந்து மாத்திரை இவ்வளோ நேரம் சொன்ன வைத்தியெல்லாம் ஒன்றும் நடக்கலை கதை அப்படின்னா, அந்த நிலையில் அட்வான்ஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஸ்டேஜ் 4ல் கம்ப்ளீட் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் TKR தேவைப்படலாம். மூட்டை மீண்டும் 20 வயதாக மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் 70 வயசுலேயும் தன்னம்பிக்கையோடு நடக்க உதவ முடியும். மூட்டு தேய்ந்து போகலாம், ஆனால் மன உற்சாகம் தேய்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. நவீன மருத்துவத்தின் இலக்கு என்னன்னா, புதுசாக அதிசயமாக கார்டிலேஜை உருவாக்குறதுன்றது இல்லை, வாழ்க்கையை மீண்டும் இயக்கத்தில் கொண்டு வர்றது தான் நவீன மருத்துவத்தின் உண்மையான இலக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்டர் முரளி வைடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.